இன்றைக்கி அதிரசம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா அலசிட்டு ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊறின அரிசியை தண்ணியை நல்லா ஒட்ட வடிச்சிட்டு ஒரு துணியை விரிச்சிட்டு அந்த துணியில் அரிசியை காய போட்டுடணும். ஒரு 10 நிமிஷம் உணர விட்டால் போதும். கையில் அரிசியை தொட்டு பார்க்கும்போது கையில் அரிசி ஒட்டணும், அந்தளவுக்கு ஈரம் இருக்கணும். 1 கிலோ அரிசிங்கனால நம்ம வீட்டிலேயே அரைச்சிக்கலாம். மிக்சியிலேயே மிக்சி கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும். அரைச்ச மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா டைட்டாக கையை வச்சு அமுக்கிட்டு நம்ம அரிசி காய வச்ச துணியை போட்டு மூடிட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க, இருக்கட்டும். மாவை நல்லா நைஸாக அரைச்சிட்டோம்னா ஜலிக்கிறதுக்கு தேவையில்லை. இப்போ 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாம். வெல்லத்தை இடித்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் நல்லா அடிக்கணமான பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டின வெள்ளை தண்ணியை அடுப்பில் வச்சுட்டு நல்லா அடுப்பணலை ஃபுல்லாக வச்சு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதும் அடுப்பணலை கம்மி பண்ணிடணும். அடுப்பணலை கம்மியாக வச்சே கிண்டணும். அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு திக்காக வந்ததும் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதில் நம்ம விட்டு பார்க்கணும். கையில் எடுத்து நல்லா உருட்ட வரணும். கையில் எடுத்து உருட்டி பார்க்கும்போது நல்லா தக்காளி பழம் மாதிரி நல்லா தலன்னு நல்லா மெதுவாக இருக்கும். அந்த சமயத்தில் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக உப்பு, சுக்குத்தூள், ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டணும். அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் இருக்கணும். எல்லா மாவையும் சேர்த்து நல்லா கிண்டிட்டு லாஸ்ட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கிண்டிட்டு அடுப்புலேருந்து இறக்கிடணும். இப்போ இந்த மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டணும். அப்போ தான் நமக்கு மேல் மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ மாவு சூடாக இருக்கும். மூடி போட்டு மூடக்கூடாது. ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடணும். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நீங்கள் உடனே அதிரசம் செஞ்சாலும் பிரியாமல் நல்லா சூப்பராக வரும். ஆனால் உடனே செய்கிறத விட மறுநாள் செய்யும்போது தான் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் மதியம் 12 மணிக்கு கிண்டி வச்சேன். நைட்டு ஒரு 10 மணியை போல் 2 அதிரசம் மட்டும் நான் போட்டு பார்த்தேன். நல்லா சூப்பராக வந்தது. ஸ்பூன் வச்சு கொஞ்சமாக மாவை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நல்லா உருட்டிட்டு நான் இன்றைக்கி பட்டர் சீட் எடுத்திருக்கேன். அதில் வச்சுட்டு அது மேலே இன்னொரு பட்டர் சீட் போட்டுட்டு நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சு மேலே ஒரு அழுத்தோம்னா நமக்கு நல்லா ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இப்போ போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெயோட சூடு பார்த்திங்கன்னா ஒரு 75% எண்ணெய் சூடாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அதிரசம் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரும். எண்ணெய் அதிகமாக சூடாக இருந்ததுன்னா நம்ம அதிரசத்தை போட்டதுமே டக்குன்னு கலர் மாறிடும். எண்ணெயில் போட்டதும் அதுவே மேலே எலும்பி வரும். அந்த சமயத்தில் திருப்பி விட்டுட்டு நம்ம எண்ணெயை மேலே தெளித்து விடணும். 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததும் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு ஒரு கரண்டியை மேலே வச்சு எண்ணெயை நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க.